ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு டக்காரா ஸ்ட்ரெஷருடைய அடுத்த எபிசோட் தாங்க. ஸ்டோரியுடைய ஸ்டார்டிங்லேயே டக்காரா அவன் விளையாடுற கோலி குண்டு எல்லாத்தையுமே வந்து தொடச்சு வச்சிட்டு இருக்கான். இவனுக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் போல. அதனாலதான் வந்து டேஷனே அவனுக்கு அந்த கிஃப்ட் பண்ணியிருப்பான். ஒவ்வொன்றையும் தொடச்சு வச்சுட்டு இருக்கும்போது அவன் மைண்ட்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கு. அப்ப லைட்டா திரும்பி பார்க்கும்போது இவன் கொடுத்திருப்பான்ல, டேஷன் கொடுத்த கோலி குண்டை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அண்ட் ஒரு ப்ளூ கலர்ல கோலி குண்டு கீழே விழுகுது. அப்ப யாரோ ஒரு பொண்ணு எந்திரிக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படி நினைக்கிறான்னு தெரியல, அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, அந்த கோலி குண்டையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே அவன் மனசுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸும் போய்கிட்டே இருக்கு. அதோட டேஷனுடைய மைண்ட் வாய்ஸ், ஸ்கூலுக்கு போனதுல இருந்து இப்ப எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த இடத்துக்கு சர்வே பண்றதுக்கு தகுதியா என்ன நானே மாத்திக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி டேஷன் பேசிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் என் கிளப்லயும் குரூப் மீட்டிங்ல நம்ம எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கோம் பசங்களா. நாம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு மாசமா டக்காரா சீனியரை பார்க்காம நான் எப்படி சர்வே பண்றது அப்படின்னும் போது அப்பதான் டேஷனுக்கும் ஞாபகம் வருது, ரொம்ப நாளா நம்மளும் டக்காராவை பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி. டக்காரா தனியா அவன் ஃப்ரெண்ட் கூட உட்காந்துருக்கான். அந்த ஃப்ரெண்டு கேக்குறான், என்னடா உங்க தாத்தாவோட எவ்வளவு நாள் ஹைக்கிங் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டா போகணும், ரொம்ப நாளா பார்த்து மனுஷனை, முக்கியமா நைட் ஆஃப்டர் டுமாரோ தான் ஃபிளைட் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஒருத்தி வருவாள்ல, அவ கேக்குறா, என்னடா மச்சான் என்னமோ ஜாலியா இருக்க மாதிரி தெரியுது, எவ்வளவு நாள் இந்த இடத்த விட்டு போறீங்கன்னொடனே 2 வீக்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு, எனக்கும் ஃபாரின் போகணும்னு ஆசைதான்டா, எவனும் என்ன அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பையன் சொல்றான், எங்க வீட்டுல இருக்கவங்க வீட்டுக்கு வா வான்னு வற்புறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவா, ஆமா நீதான் வீட்டுக்கு ஃபேவரட்டான பையன் போல, அதனாலதான் உன்னை அப்படி கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவா அந்த பொண்ணு. மறுபடியும் அந்த பையன், ஏமா நீ வேற புல்லட் ட்ரெயினோட ரேட்டு விக்கிற விலைக்கு இப்ப அடிக்கடி அப்படி இப்படி போயிட்டா வந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. டேஷன் இவங்கள கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கான். கரெக்டா அவங்க எல்லாம் தனியா அங்கிட்டு போகும்போது டேஷன் கூப்பிடறான், சீனியர் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னோடனே, ஆர் யூ ஓகே சீனியர் அப்படிங்கிறான். ஏன் அப்படி கேக்குற, தெரியல நீங்க கொஞ்ச நாளா வித்தியாசமா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னோடனே டக்கரா என்ன நினைச்சான்னு தெரியல, தலையை அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டு கூப்பிடுவான், மச்சான் நைட்டு டின்னர் நம்ம வீட்டுல தானே என்னடா அப்படின்ட்டு தனியா கூப்பிட்டு போயிடறான். ரேமன் நூடுல்ஸ் செய்யணும்டா மாமா அப்படின்ட்டு அவங்க நடந்து போயிடுறாங்க. டேஷனும் வீட்டுல வந்து ரேமன் நூடுல்ஸ் தான் செஞ்சுட்டு அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கான். அம்மா கேக்குறாங்க, எப்பரா பரிச்சயம் பண்ணிருக்க அப்படின்னோடனே, ஓ சூப்பரா பண்ணேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், வேற மாதிரி பண்ணிருக்கேன்னா சொல்ல. சரி நீ எப்ப வீட்டுக்கு வரதா உத்தேசம் அப்படின்னு அம்மா கேட்பாங்க. அதுக்கு, இல்லம்மா நான் இந்த மாசம் தானே என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவுட்டிங் பிளான் பண்ணிருக்கேன், அடுத்த மாசம் கண்டிப்பா வீட்டுக்கு வரேன்லாம் சொல்லுவான். சரிடா தம்பி, அப்பாவும் தங்கச்சியும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்க, சீக்கிரம் வந்து சேருன்னு அம்மா போனை கட் பண்ணிடுறாங்க. இவன் செஞ்சது ரேமன் நூடுல்ஸ் இல்ல, வேற ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தா போன்ல ஒரு மெசேஜ், கல்ச்சுரல் சோசியாலஜி எடுக்க போறீங்களா அப்படின்னோடனே ஃபைல வந்து டக்கார அனுப்புவான். உடனே டேஷன் தேங்க்யூ அப்படின்னு அனுப்பியிருப்பான். அவன் மனசுக்குள்ள நம்மால் எங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் வேற டேஷன் இதுல வந்திருக்கான். டக்காரா வெளியூர்ல இருக்கனால கொடுமை என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க, இப்படியே பொழுது போறது கடுப்பா இருக்குடா மச்சான் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த நல்ல மஸ்டர்ட் எல்லோ போட்டிருக்க பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு டேட் போகும் போல அக்கீரான்னு ஒரு பையனோட, அவனோட நான் டேட் போறேன் அப்படின்னோடனே மத்தவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஒரு ஃப்ரெண்டு மட்டும், தயவு செஞ்சு சொல்லிடாத அந்த கருமாந்தரத்தெல்லாம்னு கலாச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு சொல்லும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவன் மியூசிக் பர்சனாலிட்டி அப்படின்றனாலன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது குரூப் மெசேஜ் ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்பார்க்லெஸ் ஒண்ணு ரெடி பண்ணணுமா. இத பத்தி சொன்ன உடனே அக்கீரா என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கான், நான் குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் அதுல கலந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப கலந்துக்கிட்டா ஜாலியா இருக்கும்னு சுத்தி முத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க குரூப்புக்குள்ளேயே. ஆனா இவனுக்கு, அப்ப ஆள் வந்துருவாரா அப்படின்ற மாதிரி, டக்காரா வருவானா மாட்டானா லீவுக்கு அப்படின்ற ஒரு தாட் தான் இருக்கு. பாவத்தை டேஷன் மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான், எப்படா அந்த டக்காரா வருவாரு அப்படின்ட்டுன்னு. போன்ல இருக்க குரூப் மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு அவர் அப்ப வருவாரா அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கான். இவன் வந்ததே இங்க படிக்க வந்ததுக்கு முக்கிய காரணம் அந்த டக்காரான்றனால கண்டுக்காம வேற இருக்கானா. திடீர்னு வந்து ஏதோ கேஸ் லைட்டிங் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போறானே அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. டக்காரா அப்படியே வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துட்டான் அவனோட ரூமுக்கு. வெக்கேஷன் எல்லாத்தையும் பாதிலேயே முடிச்சுட்டு வந்துட்டானான் இருக்கு. அப்படியே உள்ள வந்து திங்ஸ் லக்கேஜ் பேக்கேஜ் இதை ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது போனு வீட்டுல இருந்தா கூப்பிட்டுருக்காங்க போல. ஹலோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் ஒன்னும் குழந்தை கிடையாது, நான் சேஃப்டியா தான் வந்துட்டேன், நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் எப்ப வருவேன்னு வீட்டுல இருந்து கேட்பாங்க. அதுக்கு டக்காரா சொல்லுவான், கண்டிப்பா வின்டர் டைம்ல நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பாய்னு சொல்லிட்டு போனை வச்சுற. இவன் அப்படியே தான் இருப்பானாட்டிருக்கு. இவன் திடீர்னு அப்படியே போன் எடுத்து பார்த்தா குரூப் மெசேஜ்ல என்ன வந்திருக்கும்னா, டேஷன் இருக்கான்ல, அவன் ஐல் கம் அப்படின்னு போட்டிருப்பான். ஏன்னா டக்கரா வந்தாதான் வருவேன் அப்படின்ற ஒரு ஐடியால இருப்பான போல. அப்போ இன்னொரு பக்கம் காட்டுறாங்க ஒரு சூப்பரான பிளேஸ்.
இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானா, அப்படியே டேஷன் நடந்து வந்துகிட்டே இருக்கான். எதையோ நினைச்சிட்டு அப்படியே பொறுமையா நடந்து வந்துட்டே இருக்கான். அவனை பார்க்கும்போது ஏதோ ஒரு சாண்டா கிளாஸ் பேக் மாதிரி ஏதோ சிவப்பு கலர்ல ஒண்ணு அங்கிட்டு இங்கிட்டு கிராஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அது யாரு என்னன்னு தெரியல. இவன் நடந்து போயிட்டே இருக்கான். இவன் பின்னாடி அப்படியே அந்த பேக் கிராஸ் ஆகி வர மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸ்டேஷன் கூகுள் மேப் வச்சு எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு இன்னும் வழி தெரியவே இல்லை. டக்கரா கேங் எல்லாருமே வந்துட்டு மொத்தமா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க ஆரஞ்சு சட்டை சொல்றான், என்ன மச்சான் நீ இந்த மாதிரிலாம் வந்ததே இல்லையே ஸ்பார்க்லிங்க்கு, இப்ப எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்ன, அப்படியே நீ மூடிட்டு வேலையை பாக்குறியா பங்கு அப்படின்ட்டு ஐஸ் கியூப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கான். ஸ்டேஷனுக்கு வழி தெரியல. ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் அவனை பார்த்ததும், தம்பி நீ தனியாவா வந்த, அம்மா வரலையா அப்படிலாம் கேட்க அந்த பையன் அமைதியாவே இருந்துட்டு இருக்கான். சரி உன் பேரை சொல்லு அப்படின்னு கேட்பானா திருப்பி டேஷனு. அதுக்கு இந்த குட்டி பையன், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு இருக்கும். ஐயோ ஆமால அப்படியா, நீ இவன் வேற கியூட்டா ஏதோ எக்ஸ்பிரஷன் காட்டிக்கிட்டு இருக்கான். சரி அப்புறம் எப்படி நீங்க வந்த அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்கும்போது ஐஸ் கியூப்ஸை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஸ்டைலா டக்காரா வந்துட்டு இருக்கான். ஆமா இங்க எப்படி நீங்க இருக்க அப்படின்னு கேட்டோடனே, இது நான் உங்ககிட்ட கேட்கணும் சீனியர் அப்படின்ட்டு அந்த திருப்பி டேஷனு. சரி அசம்பிளி ஏரியா அங்கிட்டு இருக்கு, நீ மாத்தி வந்துட்ட போல, இப்ப கிளம்பலான்னும் போது அந்த குட்டி பையன் கிட்ட குனிஞ்சு உட்காந்துட்டு, என்ன தங்கம் நீ எதுவும் மாறி வந்துட்டியா அப்படின்னு கேட்க, நான் ஒண்ணும் மாறி வரல, எங்க அம்மா கிட்ட இருந்து கோச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. உடனே அந்த குட்டி பையனை உட்கார வச்சு பட்டறையே போட்டுட்டு, என்னாச்சு என்ன பிரச்சனை சொல்லுன்னு கேட்டா, எங்க அம்மா என் கூட இன்னைக்கு விளையாடுறேன்ட்டு அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டாங்க, அதனால வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்னு சொன்னோடனே டக்காரா வேகமா எந்திரிச்சு போயிருவான். இலை டக்காரா எங்கல போற அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தா ஒரு கோலி சோடா கடை. அங்க போயிட்டு 3 பேருக்கு கோலி சோடா கொடுங்க அப்படின்னு கேக்குறான். கேட்ட உடனே வாங்கிட்டு அப்படியே பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கான். ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுக்கும்போது டேஷன் கிட்ட கொடுக்கும்போது, நான் உங்ககிட்ட பே பண்ணிடுறேன் சீனியர் அப்படின்னு காசு எடுத்தா, இதை நான் உனக்காக தான் கொடுத்தேன் நீயே வச்சுக்கோ அப்படின்னோடனே அவன் சந்தோஷப்பட்டுக்கிறான். இப்ப இந்த குட்டி பையனுக்கு எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியலையா. டக்காரா உடனே வந்து குரலி வித்தெல்லாம் காட்டி ஓபன் பண்ணி காட்ட, வாவ் அப்படிங்கிற அந்த குட்டி பையன், இப்போ உனக்கு ஓபன் பண்ணி காட்டவான்னு சொல்லிட்டு அவனோட கையவே வச்சுட்டு அந்த பாட்டில ஓபன் பண்ண அந்த குட்டி பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இவனும் ஜாலியா குடிக்கிறது ரொம்ப டேஸ்டியா இருக்கு அங்கிள் அப்பெல்லாம் சொல்றான். ஓகே ஓகே அப்படின்னு இவன் ஃபுல்லா குடிச்சு முடிச்சிடறானா. இதை 2 பேருமே பாத்துட்டு இருக்காங்க. உங்க அம்மா ரொம்ப ரூடா ரஃபா அப்படிலாம் கேட்டோன்னே அந்த குட்டி பையனுக்கு கோவம் வந்துருது. அப்படிலாம் கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு எது வேணாலும் அவங்க தான் வாங்கி தருவாங்க, எனக்கு அப்பாவே இல்ல, எல்லா விஷயத்தையும் எங்க அம்மா தான் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்காக குக் பண்ணி தருவாங்க, என் மேல பாசமா இருப்பாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்னோனே. அவன் வேகமா என்ன பண்ணுவானா, ஒரு நிமிஷம் அந்த பாட்டில கொடுவேன்னு வாங்கி அதுல இருக்க கோலி குண்டு இருக்குல்ல அதை எடுத்து கையில கொடுப்பான். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேனோடனே அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவானா, வானத்துக்கு நேரா வச்சு அப்படியே ஸ்கை தெரியுது அப்படின்னு சொல்றான். இது ஓரளவுக்கு அந்த குட்டி பையனுக்கு வீட்டுக்கு போகணும்னு புரிய வருது. இனிமே இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது தங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு வெளியில கூட்டிட்டு வந்தா அவனுக்கு வழியே தெரியல. அங்கிள் நான் வந்த தடம் எனக்கு மறந்து போச்சு, இப்ப என்ன பண்றதுன்னா, இவங்களும் குழந்தைய மாதிரிதான் இருக்காங்க, அவனும் குழந்தை, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, போன் நம்பரும் அவன் கிட்ட இல்ல, அட்ரஸும் தெரியாது, வேற எப்படி நான் போறதுன்னோடனே அந்த பையன், நான் வந்து புல் பாதையில நடந்து போவேன், சுத்தி வந்து ஒரு மர போஸ்ட் கண்ணு இருக்கு, அதுல அப்படியே இலையெல்லாம் படர்ந்துருக்கணும்னே டேஷனுக்கு அந்த இடம் ஞாபகம் வருது. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு டக்கார கேட்டா, அது வேற ஒண்ணும் இல்ல, நானும் வந்து புதுசுல இப்படிதான் மறந்துட்டு இருப்பேன், அதனால லேண்ட்மார்க் குறிக்க ஆரம்பிச்சேன், அப்படிதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. ஓ கியூட் அப்படின்ட்டு இருக்கான். என்ன சொல்றது குழந்தைத்தனமா இருக்கடா அப்படின்னு, அந்த குழந்தை முன்னாடி என்ன அவமானப்படுத்துறீங்களே சீனியர் அப்படின்னு டேஷன் கேட்பான். ஏய் இல்ல உன பாராட்டத்தான்ப்பா செஞ்சேன்னு. கடைசி அந்த குட்டி பையனை கூட்டு வந்துறாங்க. பாத்தீங்கன்னா கயிறு கயிறுன்னு அழுகுற சவுண்ட் ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப நேரமா அந்த குட்டி பையனை தேடிக்கிட்டே இருக்காங்க, வேலையை விட்டு வந்ததுல இருந்து அவனை தேடிட்டு இருப்பாங்க போல. ஓகேயா தம்பி அப்படின்னு கேட்டுட்டு இருக்க கரவும் டேஷனும், இதான் எங்க அம்மா, நான் ஓடி போய் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன், உன்னை நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன், உன்னை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா, ஏதாவது ப்ராப்ளம்னு கேட்டு அழுக. இந்த 2 அங்கிள் தான்மா, நான் வழி தவறி போனப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னோனே 2 அங்கிளுக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லு, இந்த மாதிரி வெளியில போயிட்டு யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, இனிமே அம்மா வந்து ப்ராமிஸை காப்பாத்துறேன்னு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப டக்காராவுக்கு 3 கோலி குண்டு உருள்ற மாதிரி ஏதோ ஒரு இமேஜினேஷன் வந்துட்டு இருக்கு. ஏக்கமா அந்த இடத்தையே பாத்துட்டு இருக்கான். அதை டேஷன் நோட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறமா நைட் ஆயிடுது. அந்த குட்டி பையன் டாடா பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு அவங்க அம்மாவோட கிளம்பி போக, இவங்க 2 பேரும் போலாமா அப்படின்னு நகர்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா டேஷனோட செருப்பு பிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறேன் நானு அப்படின்னும் போது, என் முதுகுல ஏறிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான் டக்காரா. இல்ல சீனியர் நான் அப்படி பண்ண முடியாதுன்னு போது, வேற வழி இல்ல மரியாதை ஏறுனோடனே உப்பு மூட தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. சீனியர் நீங்க ரொம்ப போரிங்கா இருக்கீங்க சீனியர் அப்படின்னு இருக்கும்போது, நீ மட்டும் அப்படியே கிரியேட்டிவா ஏதாவது பண்றியாடா அப்படின்னோடனே, இல்ல நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, பாசமா பேசுறீங்க, சில சமயம் ஏன் மார்பிள் கலர் முழுங்கின மாதிரியே பிஹேவ் பண்ணுங்கன்னு கேட்கும்போது, உண்மையை சொல்லணும்னா எல்லார்கிட்டயும் அக்கறையா இருந்து பாசமா இருந்து என்னத்தடா கண்டேன், இன்னொன்னு மத்தவங்க முன்னாடி இந்த லுக்ஸ் வைஸ் பார்த்துட்டு இல்லைன்னா துருன்னு இருக்குது, இது எல்லாமே நமக்கு தேவையே இல்லை, நம்மளா இருக்கலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஏரியாவுக்கு வந்துடுறாங்க.
டேய் நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் மன்னிச்சிருங்கடா அப்படின்னு டேஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்கானா. அப்ப மத்தவங்க டே என்னடா வியாடா வந்துட்டு இருக்கீங்க போது அவன் செருப்பு பிஞ்சிருச்சு அதான் அப்படி வரானோடனே அவனுக்கு ஒரு ஷூ கொடுத்துருவாங்க. ஷூ கொடுத்தோன்னு அதை போட்டுட்டு இருக்கும்போது எல்லாம் கப்பல் கோல்ஸ் மாதிரி மத்தாப்ப சுத்தி சுத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமான்னு போட்டுட்டு இருக்கும்போது இன்னும் 2 பசங்க பாரேண்டா எல்லாரும் கமிட்டடா இருக்காங்க, நம்ம தான் அப்படி மொட்டை டீன்னு சுத்திக்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. எல்லாருமே அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்காரா மட்டும் தனியாவே உட்காந்துருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம டேஷன் இருக்கான்ல, நாம 2 பேரும் மத்தாப்பு சுத்தலாமா அப்படின்னு கொடுக்க அவனும் கையில வச்சு சுத்திக்கிட்டே இருக்கான். அப்ப நீங்க மட்டும் ஏன் சீனியர் என்ன கமிட் ஆகல, நீங்க ரொம்ப பாப்புலரா இருக்கீங்க, பெரிய ஆளா இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் ஆள் இல்லையா, நீங்க நினைச்ச 1000 பொண்ணுங்க விழுங்குமே அப்படின்னு சொல்லும் போது ஒரு கால் வருது. அந்த போனை பார்த்த உடனே என்ன நினைச்சான்னு தெரியல டக்காரா, போனை வச்சிட்டா. நீங்க என்ன அந்த கால் அட்டன் பண்ணலையா அப்படின்னு டேஷன் கேட்பான். அவன் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லல, மத்தாப்ப சுட்டுக்கிட்டே இருக்கான். ஏன் போன் அட்டன் பண்ணலன்னு திருப்பி டேஷன் கேட்கும்போது இது முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு நகர்ந்து போக டேஷன் மனசுல இது யாரா இருக்கும் என்னவா இருக்கும்னு ஒரே தாட்டு. டேஷன் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். என்னதான் நம்ம சீனியர் மறைச்சிட்டு இருக்காரு, இப்ப வேற கரெக்டா இவ்வளவு நேரம் நடந்தது பக்கத்துல உட்காந்தது நினைச்சு ஹார்ட் பீட் அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதோட இந்த பார்ட் முடியுது. நீங்க இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.